வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். மீ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சென்ட்ரிக் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து மீ 10 ஃபுல் கேமரா ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். மீ 10 மேஜர் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 108 மெகா பிக்சல் கேமரா சென்சர். இந்த சென்சர் எப்படி வந்து நம்மளோட கேமரா டெஸ்ட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓவராலாக சொல்லணும்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து மிச்ச பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. பட் வந்து அல்ட்ரா வைட் லோலைட் ஏரியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட கேமரா ஸ்பெக்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 108 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 108 மெகா பிக்சல் f/1.8 சாம்சங் சென்சர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் f/2.5 செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த ஃபோனில் வந்து எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து 720p 960 fps ரெக்கார்ட் பண்ணலாம், டூயல் வீடியோ இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீலாக் மோட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் டெடிகேட்டராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேலைட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். டேலைட்டில் எடுத்த எல்லா ஷார்ட்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. மெயின் சென்சாரோட பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து செம்மையாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். டேலைட் எடுத்த இமேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட், அப்புறம் வந்து கலர் அக்யூரசி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஓவர் சேச்சுரேஷன்லாம் பண்ணாமல் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கேப்சர் பண்ணுற எல்லா இமேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 மெகா பிக்சல் தான் டிஃபால்ட்டாக வந்து கேப்சர் ஆகும். உங்களுக்கு 108 மெகா பிக்சல் மோடுனா நீங்கள் டெடிகேட்டராக அந்த மோடில் போயிட்டு வந்து நீங்கள் இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணணும். 12 மெகா பிக்சல் 108 மெகா பிக்சல் மோடை கம்பேர் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் மோடில் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து பெட்டர் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப சாஃப்ட் ஆகாது. 108 மெகா பிக்சல் மோடில் வந்து கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சாஃப்ட் ஆகும். மிச்சபடி ரெண்டு மோட்லேயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. மீ 10 பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார்லேருந்து இருக்கிற இமேஜஸ் வந்து குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இல்லைன்னு நம்ம சொல்லணும். மெயினாக நோட் பண்ணுற ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ்லையும் ஒரு க்ரீனிஷ் டிண்ட் வந்து வருது. கலர் டோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றுறாங்க. நீங்கள் மெயின் சென்சரில் பார்த்தீங்கன்னா வந்து கூலர் டோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இதில் வந்து வார்மர் டோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 8 மெகா பிக்சல் சென்சர்னால் உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இல்லை. மீ வந்து கண்டிப்பாக வந்து அல்ட்ராவைட் சென்சாரோட பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனில் கேப்சர் பண்ணுற மேக்ரோ ஷாட்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. 2 மெகா பிக்சல்னால அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியல. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் இந்த ஃபோனில் வந்து சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு 108 மெகா பிக்சல் சென்சர்னால வந்து டிஃபால்ட்டாகவே பொக்கே வந்து நல்லாவே இருக்குது. போர்ட்ரேட் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பொக்கே வந்து கிடைக்கும். எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து பக்காவாக இருக்குது. டேலைட் செல்ஃபிஸ்னு எடுத்துக்கிட்டால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. சோஷியல் மீடியா யூசேஜுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஓவர் சேச்சுரேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபேஸில் கலர் அக்யூரசி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து சாஃப்ட்னிங் பண்ணுறாங்க. மிச்சபடி வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு ஃபோட்டோவில். டேட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 720p ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், 1080p 30 fps 60 fpsலாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OS சப்போர்ட் இல்லை, ES சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ES சப்போர்ட் வந்து 1080p 30 fps இருக்குது தான் கொடுக்குறாங்க. 4K வீடியோக்கு வந்து ES சப்போர்ட் கிடையாது, 1080p 60 fpsக்கும் வந்து கிடையாது. இந்த 108 மெகா பிக்சலில் மெயினாக வந்து ஃபோக்கஸ் இஷ்யூ இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த சென்சாரில் வந்து அந்த இஷ்யூ எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோக்கஸ் டெஸ்ட்டில் போய் நான் வந்து டக்குன்னு வந்து ஃபோக்கஸ் ஸ்விட்ச் பண்ணுறேன். எல்லா டைமும் வந்து பர்ஃபெக்டாக மீ 10 வந்து ஃபோக்கஸ் லாக் பண்ணுறாங்க. வீடியோ பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஃபுல் ஹெச்டியில் 30 fps ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத் வீடியோ வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து 60 fps இல்லைனா 4K வீடியோ போனீங்கன்னா வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு அந்த ஜிட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து இந்த ஃபோனில் வந்து தெரியுது. எல்லா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி இந்த ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்தாலும் லோலைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் மிச்ச ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. லோலைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து க்ளீனாக வந்து விசிபிளாக இருக்குது. நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. பட் வந்து ஓவராலாக இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அல்ட்ராவைட் ஷாட்ஸ் வந்து லோலைட்டில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் வந்து நைட் மோட் யூஸ் பண்ணாமல் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் நீங்கள் லோலைட்டில் வந்து எடுக்கவே முடியாது. எடுத்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இமேஜ் வந்து டார்க்காக தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நாய்ஸ் வந்து இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்ட்ராவைட் ஷாட்ஸில் வந்து இந்த க்ரீனிஷ் டிண்ட் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக வந்து தெரியுது. இந்த க்ரீனிஷ் டிண்ட் இஷ்யூ வந்து கண்டிப்பாக வந்து மீ ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட் மோட் வந்து மெயின் சென்சாருக்கும் இருக்குது, அல்ட்ராவைட் சென்சாருக்கும் இருக்குது, டெலிஃபோட்டோ சென்சாருக்கும் இருக்குது. இந்த ஃபோன் வந்து டெடிகேட்டடாக டெலிஃபோட்டோ சென்சார் வந்து கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஜூமும் வந்து டிஜிட்டல் ஜூம் தான். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நாய்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். லோலைட்டில் நம்ம செல்ஃபிஸ் கேப்சர் பண்ணால் வந்து நாய்ஸ்லாம் வந்து க்ளீனாக வந்து ஃபேஸ்லேயே தெரியுது. இதை வந்து மீ இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். மீ 10 வீடியோ பர்ஃபார்மன்ஸ் லோலைட்டில் வந்து அவ்வளோ நல்லா இல்லை.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1080p 30 fps தான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோன் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபோக்கஸ் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த ஃபோக்கஸ் சென்டிங் இஷ்யூ வந்து டே லைட்டில் வந்து கண்டிப்பாக கிடையாது. பட் லோ லைட்டில் ரொம்ப வந்து லைட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோன் சென்சரால் வந்து ஃபோக்கஸ் லாக் பண்ண முடியல. நிறையா ஷிஃப்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா மீ 10iல் வந்து நிறைய ஃபன்னான கேமரா மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வீலாக் மோட் இருக்குது, அப்புறமா வந்து க்ளோன் மோட் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் டெடிகேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக மீ 10 கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது. டே லைட்டில் வந்து உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி இமேஜஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். லோ லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணதுன்னே சொல்லலாம். பட் மிச்ச ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு. அல்ட்ரா வைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து மீ தரப்புலேருந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நாட் அக்செப்டபிள். நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து நிறைய இமேஜஸ் கேப்சர் பண்ணிங்க, உங்களுக்கு ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்னா மீ 10 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அமேசான் லிங்க் மூலமாக நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து மீ 10 கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த உங்களை சந்திக்கிறேன். பாய்.